223வது கோவில் பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற பட்டிமன்றத்தை நடத்த கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றியை கூறுகிறேன். அடுத்து எங்கள் பட்டிமன்றத்தை காண ஆவலோடு கரம் தட்டி வரவேற்க பிரகாசமாக அமர்ந்திருக்கும் நம் குருவானவர் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோனும் ஊருமாக ஐயாவுக்கு பக்கத்திலே இருக்கிற சபை ஊழியர் இருவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தாப்புல சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மண்ணின் மைந்தனாகிய குருவானவர் அவர்களுக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மரம் தோப்பாகாது, ஒரு மலர் மாலையாகாது. பல மரங்கள் சேர்ந்தது தான் தோப்பு, பல மலர்கள் சேர்ந்தது தான் மாலை. அதே மாதிரி திரண்டு வந்து எங்கள் பட்டிமன்றத்தை கண்டு கரவொலி எழுப்பி எங்களை உற்சாகப்படுத்த திரளாக வந்து இருக்கும் சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் யாவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டிமன்றத்தின் தலைப்பு கிறிஸ்தவ குடும்ப வாழ்வில் கிறிஸ்தவம் சிக்கி தவிக்கிறது, இல்ல பூத்து குலுங்குகிறது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறோம். இந்த பக்கம் பேச உட்கார்ந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் பேச உட்கார்ந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நடு சேரில் உட்கார்றதுக்கு தான் சிக்கலே வரும். அந்த சிக்கலை சிக்னலாக மாற்ற உங்கள் எல்லாருடைய சார்பாக நடுவராக அமர்கிறேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவம் சிக்கி தவிக்கிறது என்று 3 பேரும், பூத்து குலுங்குகிறது என்று 3 பேரும் இங்கே பேச வந்திருக்கிறார்கள். 6 பேரும் மணிக்கணக்காக பேசுவார்கள். மைக்கை கையில் கொடுத்தா அந்த மைக்கை திரும்ப நான் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட சரக்கு இருக்கு. சரக்குன்னொன்னே தவறாக நினைத்து விடாதீர்கள், அவ்வளவு கருத்துக்களை வைத்து இருக்கிறார்கள். இப்பொழுது முதலாவதாக இந்த குடும்பம் என்பதை குறித்து பட்டிமன்றம் இருப்பதினால உங்களுக்காக சில நகைச்சுவைகளை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டிற்கு போயிருந்தேன். 3 பேர் 3 பீரோ. ஒரு பீரோ ஃபுல்லாக பட்டு சேரீ, ஒரு பீரோ ஃபுல்லாக சுடிதார், இன்னொரு பீரோவில் நடு 3 அறையிலையும் நிரம்பி இருக்குது பாவாடை சட்டை அது இதுன்ட்டு. மேல் தட்டை எட்டி பார்த்தா ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, ஒரு பனியன், நிரம்பலை. இது என்னுடைய கணவனுக்குரிய செல்ஃப் என்று சொன்னாள். கீழ்த்தட்டை உற்று நோக்கினால் அங்கேயும் ஒரு பேண்ட்டு, ஒரு பனியன், ஒரு ஷர்ட்டு நிரம்பாமல் இருந்தது. இது என்னுடைய மகனுக்கு என்று சொன்னாள். ஆண்கள் கைத்தட்டலாமே, கொஞ்சம் பார்த்துக்கங்க எப்படி இருக்கு குடும்ப உறவுன்ட்டு. நம்ம கோவில் பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு ஒரு குடும்பம் RMKVக்கு ஜவுளி எடுக்க போனார்கள். காலையில் 9 மணிக்கு. நைட்டு 9 மணிக்கு நான் அதே RMKவில் பார்க்கிறோம். 3 பட்டு சேரி, ஆயத்த ஆராதனைக்கு ஒரு பட்டு சேரி, கோவில் பிரதிஷ்டை விழாவு ஆராதனைக்கு ஒரு பட்டு சேரி, 3வதாக அசன சாப்பாடு சாப்பிட ஒரு பட்டு சேரி, அடுத்தாப்புல 10 சேரிகள். இப்படியாக பில் 29,900. நாங்கள் போய் பேசி கொண்டு இருக்கும்போது அங்கேருந்து கணவன் பறக்க ஓடி வந்தார். ஏடி ஆத்தா, இன்னும் 100 ரூபாய்க்கு நீ பில்லு போட்டா 30,000 முழுசாக கட்டிடுவேனே அப்படின்னா. ஒன்று ஆமாங்க, நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு ஓடி போய் ஒரு கர்ச்சிப்பை எடுத்துகிட்டு வந்தா. 30,000 முழுசாக பில்லை கட்டிட்டு வந்தாச்சு. ஆண்களுக்கு புரிந்தால் கைத்தட்டலாம். இப்படியாக ஒரு கணவன் கடைசி மாத சம்பளத்தில்
ஒரு அழகான ஒரு சேரியை தன் அருமை மனைவிக்கு எடுத்து கொண்டு வந்தானா. அவள் அதை அப்படி பார்த்து அழகா இருக்காத்தா அப்படின்னு மேலே தூக்கி போட்டாலாம், கண்ணாடியில் நின்று பார்த்தாலாம் அழகாக இருந்துச்சான். உடனே சரி நமக்கு அத்தான் சூப்பராக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அத்தானை ரொம்ப புகழ்ந்தா. 2 நாள் கழித்து ஒரு சேரீ எடுத்துட்டு வந்திருக்கார். அந்த சேரீயை பார்த்தோன்னே இந்த கலரில் எனக்கு இல்லவே இல்லை, நீங்கள் என்னைய நினச்சிட்டு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அழகாக போட்டு பார்த்துருக்கா. உடனே கணவன் சொன்னானா, படுகிறது. ஒரு தலைவரிடம் மீடியாக்கள் கேட்டார்கள், அவங்களுக்கு 8 மாத குழந்தை இருக்கிறத, அந்த குழந்தை நடு இரவில் அழுதால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? முதலாவது நீங்கள் எழும்புவீர்களா உங்கள் மனைவி எழும்புவீர்களா என்று கேட்டானா. மீடியாக்கள் கேட்டவுடனே அந்த தலைவர் சொன்னாராம், நானும் எழும்ப மாட்டேன், என் மனைவியும் எழும்ப மாட்டா, அந்த தெருவில் உள்ள எல்லாரும் எழும்பிடுவாங்கன்னு சொன்னாராம். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க குடும்ப உறவு. ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியர், யாரும் இல்லை, பேச வந்திருக்கிற ஜாஸ்மின் அவர்கள், அந்த கல்லூரியில் பெண்கள் எல்லாரும் பிள்ளைகள் அப்படி என்ன செய்திருக்காங்க, படிக்காமல் இருந்திருக்காங்க. உடனே சொன்னாங்களாம், நாளைக்கு படிச்சுட்டு வரணும் எல்லாரும், படிக்காமல் வந்தால் பின்னிடுவேன் பின்னின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு எல்லா பிள்ளைகளும் ஃப்ரீ ஹேரில் வந்தாங்களாம். அப்போது அந்த இன்னைக்கு எக்ஸாமில் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அழகாக திரும்பி, மேம் நீங்கள் எப்போதும் பின்னிடுவேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எங்களுக்கு பின்னி விடுங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. இதுதான் குடும்ப வாழ்வு எப்படி ஓடுகிறது என்று நாம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். கிறிஸ்தவ குடும்ப வாழ்வில் கிறிஸ்தவம் சிக்கி தவிக்கிறது என்ற அணியிலிருந்து முதலாவது வீர வாளாக வீச வருகிறார் லிப்னா அவர்கள். இங்கு கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ குடும்ப வாழ்வில் கிறிஸ்தவம் சிக்கிதான் தவிக்குது அப்படின்னு என் வாதத்தை நான் முன்வைக்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாய் சொன்னார். அவர் பேசும்போது சொன்னார், நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் நல்ல ஜெபம் பண்றாங்க, நல்ல பைபிள் வாசிக்கிறாங்க, நல்ல ஆலயத்துக்கு போறாங்க. ஆனா அந்த நிறைய குடும்பத்துல பண்றாங்க. உங்க குடும்பத்துல பண்றீங்களா? எங்க குடும்பத்துல பண்றோம் நடுவர் அவர்களே. ஆனா நல்ல பிரேயர் பண்றாங்க, ஆனா அந்த குடும்பத்துல தேவ ஆசீர்வாதம் இல்லை. அது ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? ஏன்னா தலை வால் ஆயிட்டு, வால் தலையாயிட்டு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தலையா இருக்கிற வேண்டிய கணவர் பால் மாதிரி இருக்கிறாரு. என்ன மனைவி என்ன சொன்னாலும் ஓகே ஓகே சரிம்மா இதை வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லுங்க, உங்க குடும்பத்துல நீங்க தலையா வாளா? வேணா நீங்க டைம் இருக்கும்போது வீட்டுக்கு வந்து பாருங்க நடுவர் அவர்களே, சரியா? இப்போ ஒரு மனைவி வீட்டில் கணவருக்கு கைட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். தீர்மானங்கிறது மனைவி கையில் கிடையாது, அது கணவர் தான் எடுக்கணும். ஆனால் இப்படி தேவ பயமே கிறிஸ்தவ குடும்பத்தில் இல்லாமல் இருக்கும்போது எப்படி கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள கிறிஸ்தவம் பூத்து குலுங்குதுன்னு நாம் எப்படி சொல்ல முடியும்? சிக்கிதானே தவிக்குது. நடுவர் அவர்களே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக அப்படியே இந்த சமாரியா தெருவு வழியே நடந்து வந்தீங்கன்னா நல்ல பாட்டு சத்தம் கேட்கும். நீங்கள் 10 வருஷத்துக்கு முந்தி சொல்லியிருந்தா நடந்து போய் பார்த்துருப்பேன். இப்போ ஒன்றும் கவலை இல்லை நடுவர் அவர்களே. வேணா இப்போ அந்த டீமில் எதிரணியில் உட்காந்துருக்காங்களா ஜெனிஃபர், அப்படியே ஜெனிஃபர் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஜெனிஃபரை கூட்டிகிட்டு அப்படியே தருமபுரம் தெருவுக்கு, இந்த சமாரியா தெருவுக்கு அப்படியே ஒரு நைட்டு ஒரு 8:30 to 9 மணி அப்படியே வாங்கலாம். அப்படியே தெருவில் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன கேட்கும் தெரியுமா? என்ன கேட்கும் சொல்லுங்க? ஒண்ணு கேட்காது, அதான் பிரச்சனையே. அப்ப எதுக்கு நடக்கணும்? அதான் ஒரு சத்தம் கேட்காது. வீட்டுல நீங்க ஆள் இல்லையோன்னு நினைச்சுக்கலாம், ஆனா வீட்டுல எல்லாருமே இருப்பாங்க. டிவி சத்தத்தை கூட நீங்க கேட்க முடியாது. சரி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களே, அப்போ எல்லாம் தூங்கியிருப்பாங்க போல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரி உங்களுக்கு டவுட் இருந்தா கொஞ்சம் கூப்பிட்டு பார்த்தா, அக்கா வீட்டில் என்ன செய்றீங்க இப்படி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்.
அவ்வளோ பேர் இந்த செல்லை மொபைலை எடுத்துட்டு அந்த செல்லோட வெளிச்சத்தில் அப்படியே நடந்து வருவாங்க. அக்கா என்னன்னு அங்கே ஜெபம் எங்கே நடக்குது தெரியுமா? எல்லா மொபைல் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் சேட்டிங்லையும் ஃபேஸ்புக்லையும் இதில் தான் குடும்ப ஜெபம் இருக்குது. நம்ம சொல்கிறோமே குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்கிறோமே. அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவம் சிக்கி தான் தவிக்குது நடுவர் அவர்களே. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க. இப்போ அவங்க சம்பாதிச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. இப்போ உள்ள சூழ்நிலைகளில் 2 பேருமே சம்பாதிச்சாதான் முடியும். ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுடுமே, இப்போ கணவர் சம்பாதிச்சு கொண்டு வராரு. கொண்டு வந்த பணத்தை மனைவி கையில் கொடுக்கும் பொழுது, அப்பாடா என் வீட்டுக்காரர் என்ன செஞ்சாரு, நிறைய பணம் தந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் மோகம், எங்கேயாவது எதையாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவழிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த கணவன் கொடுத்த பணம் அவருடைய வியர்வையில் கஷ்டப்பட்டு சிந்தின பணமா, இல்லை கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சு கொண்டு வந்தாரா? இல்லைன்னா தவறான வழியில் நான் லஞ்சம் கொடுத்து ஊழல் பண்ணி எதையாவது ஒரு தவறான வழியில் அந்த பணம் வந்துதான்னு செக் பண்ணணுமா இல்லையா? மனைவி கேள்வி கேட்கணுமா இல்லையா? நடுவர் அவர்களே, பணம் வந்தா போதும். இந்த பணம் என்ன கொடுக்கும் அந்த குடும்பத்துக்கு? ஆசீர்வாதம் கொடுக்குமா சாபத்தை கொடுக்குமா? நடுவர் அவர்களே, சாபத்தை தானே கொடுக்கும். இப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவ குடும்பத்துல கிறிஸ்தவம் எப்படி பூத்து குலுங்குதுன்னு நாம சொல்ல முடியும்? சிக்கி தானே தவிக்குது. இப்போ நடுவர் அவர்களே, பைபிள்ல உங்களுக்கு நிறைய குணசாலியான ஸ்திரீ தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்ற குணசாலியான ஸ்திரீ கிறிஸ்தவ குடும்பத்துல எவ்வளவு வேலைகளை பார்க்கறாங்க தெரியுமா? இப்போ குணசாலியான ஸ்திரீ எப்ப எந்திரிப்பாங்க தெரியுமா? விடியற் காலை 8 மணிக்கு எந்திரிப்பாங்க. என்ன 8 மணிங்க? அவ்வளோதான் பாருங்களேன். 8 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே ஃபோனை எடுத்து என்னது பார்க்கலாம், எந்த சேனலில், குக்கிங் சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்க. ஏதாவது மெட்ராஸ் குக்கிங் சேனலில் பார்ப்போமா, இல்லை வில்லேஜ் குக்கிங் பார்ப்போம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக புதுவிதமாக ஏதாவது ட்ரை பண்ணுவோமா, புதுசாக செஞ்சு எதையாவது அசத்தலாமா அப்படின்னு ட்ரை பண்ணால் அங்கே செஞ்சு முடிக்கும் போது ஒன்றும் உப்பு இருக்காது, இல்லை புளி இருக்காது, இல்லை வாயிலே வைக்க முடியாது. அதான் அன்னைக்கு ஒரு ஆள் அல்வா செய்தாங்களாம், அது புருஷன் டம்ளரில் ஊற்றி குடிச்சானா. இப்படி தான் இருக்கும். எல்லாம் மொபைலில் பார்த்து எதையாவது செஞ்சிடணும், புதுசாக என்னத்தையாவது பண்ணிடணும்னு பண்ணிட்டு கடைசியில் இருக்கு பாருங்க, போடு ஆர்டர் ஸ்விக்கியில் போடு அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் சொல்றீங்களே செல்லுல, ஆமா, நீங்களும் ஆர்டர் பண்ணி பழக்கமோ? அப்படி இருக்குது நடுவர் அவர்கள், நம்ம கேட்குறோம்ல, அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுதான். இப்போ அப்படி ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு அப்படி சாப்பிட்றது. இது மட்டும் இல்லை, குணசாலியான ஸ்திரீ கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த ஒரு வேலை மட்டும் இல்லை, நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் மொபைலில் இருக்கிற அத்தனை ஆப்பும் அவங்களுக்கு தெரியும். ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், அப்புறம் என்னது மீஷோ, இப்படி ட்ரெண்ட்ஸ், எதையாவது ஒரு இதில் சும்மா அப்படியே கிடந்து பார்க்குறது, எதையாவது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு. பாவம் அந்த மனுஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு 10,000 காசு கொடுத்தா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுமான்னு கொடுத்தா, அதில் என்ன பண்ணுறது, அதில் ஆர்டர் போட்டு எதையாவது ட்ரெஸ் ஒன்று வாங்கணும், இல்லைன்னா நெட்டு மொபைலில் சார்ஜ் போயிட்டு, இல்லை நெட் பேக் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதில் ரீசார்ஜ் பண்ணுறது. இந்த மாதிரி தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள குணசாலியான ஸ்திரீ இப்போ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இந்த இதில் தான் மோகத்தில் இருக்காங்க நடுவர் அவர்களே. இன்னும் கூட நிறைய மேக்கப் ப்ராடக்ட், மாமா எர்த்து, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்டில் வாங்குறது மட்டும் இல்லை, நிறைய ஃபேஸில் போடணும், அப்ளை பண்ணணும். சரி போட்டோமா வந்தோமா போனோமான்னு இல்லை, உடனே ஒரு செல்ஃபி எடுக்கணும். கொஞ்சம் திரும்புங்க, லிப்னா லிப்ஸ்டிக் போட்டுருக்காளான்னு பார்ப்போம். சும்மா இதெல்லாம் லைட்டாக தான் போட்டிருக்கோம் நடுவர் அவர்களே. போட்ட உடனே சும்மா இருக்கிறது இல்லை, உடனே செல்ஃபி எடுத்துடணும். எடுத்தா கை சும்மா இருக்குமா? பை ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பில் வைக்கணும், இல்லை நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும், இல்லை ரீல்ஸ் விடணும், எதையாவது ஒன்று போட்டுட்டு சரி அப்லோட் பண்ணியாச்சுன்னு பேசாமல் இருக்கிறது இல்லை. உடனே 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, இல்லை 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா நம்மளுடைய கை எங்கே தான் போகும்? இன்ஸ்டாகிராமில் போகும். எத்தனை வியூஸ் போயிருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எத்தனை லைக் பண்ணியிருக்காங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்தா நீங்களே அதை பாக்கிங்க போல தெரியுது. இப்படி தான் இருக்குது நடுவர் அவர்களே. இப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ குடும்பம் எப்படி பூத்து குலுங்குதுன்னு சொல்ல முடியும்? சிக்கி தான் தவிக்குது நடுவர் அவர்களே. வீர வாழ
ஒரே வெட்டிட்டாங்களே. அடுத்து இவங்களுடைய பேச்சுக்கு எதிரடி கொடுப்பதற்காக எங்கள் குடும்பம் பூத்து குலுங்குகிறது. தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பூவா அள்ளி தூவ வருகிறார்கள். ஜாஸ்மின், பொறுக்கி கொள்ளுங்கள். நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களை நான் பேச வந்திருக்க தலைப்பு கிறிஸ்தவ குடும்பங்கள் கிறிஸ்தவத்தில் பூத்து குலுங்குகிறது. நடுவர் என்னையே கூப்பிடுறீங்களே, எனக்கு பயமா இருக்கு. கிறிஸ்தவம் அப்படின்னா என்னது நடுவர் அவர்களே சொல்லுங்க. கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளை கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம். கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மனமாற்றம் அல்லது ஒரு வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறிமுறை எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முதலாவதாக ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் உருவாக்கினார். ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற குடும்பத்தை உருவாக்கி இந்த வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. காலையில் எந்திரிச்ச உடனே பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே பைபிள் வாசிக்கிறதுக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் சண்டே சர்ச்சில் அட்டன் பண்ணுறதுக்கும் சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணுறதுக்கும் மே மாதம்னா விபிஎஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் இன்னும் நம்மளுடைய சர்ச்சில் நிறைய ஐக்கிய சங்கங்கள் இருக்கு, வாலிப ஐக்கிய சங்கங்கள், அதற்கு அனுப்பலாம். இப்படி அனுப்பி அந்த பிள்ளைங்களை சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா இப்போது லிப்னாக்கா பேசின மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ இல்லை செல்ஃபி எடுத்தோ பிள்ளைங்க நேரத்தை தங்களை செலவிட மாட்டாங்க. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த ஒரு வசனமே அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கட்டாயம் மாற்றி இருக்கும். இப்படி போகிற பிள்ளைங்க, பைபிள் வாசிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் வந்து நிறைய குடும்பங்களின் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நான் ஒரு ரெண்டே எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். யோபுவோட குடும்பம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, யோபு வந்து தன்னோட பிள்ளைங்களுக்காக அதிகமாக அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களோ, மனசளவில் தப்பு பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி யோசித்து அவங்களுக்காக பலிகளை செலுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம், அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஊழியம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இத்தனை எக்ஸாம்பிளையும் படிச்சுட்டு அந்த பைபிளை தூக்கிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து எங்கள் குடும்பம் சிக்கி தவிக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எப்படின்னே எங்களுக்கு தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. இந்த பைபிளில் கொடுத்த விஷயத்தை எல்லாத்தையுமே இவங்க படித்தாங்களா படிக்கலையா, இல்லை பைபிள் வந்து அரண் மேலே ஜமனு உட்காந்துருக்கா அப்படிங்கிறது 5 தடவை படித்து முடிச்சுட்டாங்களா? 5 தடவை படிச்சது மாதிரி தெரியலையே நண்பர்களே. நான் நினைக்கிறேன் இவங்க ஏதோ தினத்தந்தி பேப்பர் கட்டிங் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு, மாமனார் மண்டையை உடைத்து கொலை, மாமியார் மருமகள் சண்டை போட்டு மண்டை உடைந்தது அப்படின்னு நிறைய பேப்பர் கட்டிங்க பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து சிக்கி தவிக்குதுன்னு பேசுகிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், உங்கள் வீட்டில் என்ன பேப்பர் வாங்குறீங்க? எங்கள் வீட்டில் தினகரன் பேப்பர் வாங்குறோம் நடுவர் அவர்களே. ஓஹோ, சரி, பைபிள் எக்ஸாம்பிள் விடுங்க. நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சர்ச்சை எடுத்துக்கலாம். நம்ம சர்ச்சில் 2 ஆராதனை நடக்குது. 2 ஆராதனையிலுமே கூட்டம் நிரம்பி வழியுது. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு குடும்பங்களும் பூத்து குலுங்குறதுனால தானே 2 ஆராதனைகளையும் கூட்டம் நிரம்பி வழியுது. கூட்டம் நிரம்பி வழியிருந்து உங்களுக்கு தெரியுத 2 ஆராதனைக்கு வந்துடுவீங்களோ? 2 ஆராதனைக்கு மாறி மாறி வந்து பார்த்துருக்குறேன் நடுவர் அவர்களே. ஓஹோ, அது மட்டுமா, நாளைக்கு நம்ம ஊரில் அசனம். இது யார் எடுத்து செய்கிறா? எல்லாமே நம்ம சர்ச்சில் உள்ள குடும்பங்கள். அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பூத்து குலுங்கிறதுனால தான் ஏழை எளிய மக்கள் இங்கே வந்து சாப்பிடட்டும்னு சொல்லி உதாரத்துவமாக கொடுத்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இதுவே தெரியலையா நம்ம சர்ச்சில் உள்ள குடும்பமே எக்ஸாம்பிள் பூத்து குலுங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஆவிக்குரிய உணவும் சரீரக்குரியதான உணவும் கொடுத்து அவங்கள வந்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறோம். இதுவே தெரியலையா நம்ம சர்ச்சில் உள்ள குடும்பங்கள்? நல்லா தெரியுது. அங்க பாருங்க, முன்னாடி எவ்வளவு கூட்டம், இந்த ராத்திரி வேலையில இருக்காங்களா, இதான் பூத்து குலுங்குது. ஓஹோ, பைபிள் ஒரு அழகான வசனம் உண்டு, நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். நாங்கள் தேவனோடு இருக்கிறோம், அதனால் பூத்து குலுங்குதுன்னு சொல்கிறோம். அவங்க தேவனோடு இருக்கிறாங்களான்னு நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் நடுவர் அவர்களே. பவுல் ஒரு இடத்துல அழகாக சொல்வார், ஒரு அவிசுவாசியான மனைவியோ அல்லது கணவனோ உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா
விசுவாசமுள்ள கணவன் மனைவி தன்னோட நல் நடத்தையினால அவங்கள ஆதாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்வார். இப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் அவிசுவாசியான கணவன் மனைவியா இல்லை யாருன்னு நீங்கள் தான் கேட்கணும். அவங்கக்கிட்ட அந்த கொஸ்டினை நான் வைக்கிறேன். அவங்க நல்ல மனைவிகள். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுகள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு உண்டான உறவுகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா இவங்க 3 பேர் இங்கே பேசவே வந்திருக்க மாட்டாங்க. நான் சண்டே கிளாஸில் கேட்ட ஒரே ஒரு பாட்டை சொல்லி நீங்கள் நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு என்ன என் கூட அனுப்ப விட மாட்டீங்க போல. சண்டே கிளாஸில் கேட்ட ஒரு பாடல் மட்டும் நான் சொல்லி முடிக்க விருப்பப்படுறேன். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய கருத்துக்களை பூவாய் வீசி சென்று அமர்ந்திருக்கிறார்கள். நன்றி. அடுத்து வெட்டு 1 துண்டு 2 தான். பானையை பிடிச்சவன் பாக்கியசாலி, 3 ஆண் சிங்கத்தை பெற்றவள் அதிபாக்கியசாலி. அந்த பாக்கியசாலி யாரு? இப்போ உங்க முன்னாடி பேச வரப்போகிறார் லலிதா. குடும்பம் சிக்கி தவிக்கிறது என்று. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ குடும்ப வாழ்வில் கிறிஸ்தவம் சிக்கி தவிக்கிறது என்று என் வாதத்தை நான் முன்வைக்கிறேன். தங்கச்சி ஜாஸ்மின் சொன்னாங்க, ஆஸ்கில்லா, பிரிஸ்கில்லா, யோபு எல்லாரையும் பற்றி பேசினாங்க. இவங்கள மாதிரி நாம் இருக்கமா அப்படிங்க தான் இப்போ கேள்வி. அதானே, அதை விட்டு திடத்தம்பி பேப்பர் வாசித்தீங்களா, அதை வாசித்தீங்களா, இதை வாசித்தீங்களான்னுக்கிட்டு அப்படிங்களான்னு கேட்குறோம். சொந்தத்தில் கேட்பாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுனாலே அது கர்த்தரால் தான் வந்தது அப்படி போட்டுட்டு நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, 10 பொருத்தம் பக்காவாக இருக்கா? அம்மா, உங்க மகனுக்கு கல்யாணத்துக்கு என்ன வசனம் போட போறீங்க? இதே வசனம் தான் நடுவர் அவர்களே. அப்புறம் 4 நட்சத்திரம் பார்க்கறது, இதில் பூத்து குலுங்குற மாதிரி ஒன்றும் தெரில. அப்புறமா தேவன் இணைத்ததே மனிதன் பிரிக்காது இருக்க கடவன், இது நம் தேவன் நம்மளுக்கு வலியுறுத்தி சொன்னது. ஆனால் அங்கே கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உள்ள நுழையிறது சொந்தங்கள் தான். என்ன கேள்வி? ராத்திரி நல்லா தூங்குனியா, காலையில் முழிச்சியா, என்ன பண்ணாங்க, மாமியார் எத்தனை மணிக்கு எழும்புறா, உன் மச்சான் வந்தானா, அவன் வந்தானா, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத கேள்வி. தேவையா? அப்புறம் நிறைய நகை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன், வேலை மட்டும் செஞ்சிடாத, குனிஞ்சே நிமிந்துடாத, இருந்த இடத்துல அப்படியே இருந்துக்க, புருஷனை முந்தானையில் முடிச்சு வச்சுக்க. அது கடைசியில் எங்கே போய் நிற்கும் தெரியுமா? டைவர்ஸில் போய் நிற்கும். இங்கே பையன் மண்டையை போட்டு குழப்பி, பொண்ணு மண்டையை போட்டு குழப்பி, லாஸ்ட்டில் அந்த கதை போய் டைவர்ஸில் போய் நிற்கும். நடுவர் அவர்களே, நீங்கள் நீதிமன்றங்களை பார்த்தா தெரியும், நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் தான் அதிகமான டைவர்ஸுக்கு அங்கே அப்ளை பண்ணிட்டு காத்திருக்காங்க. அப்புறம் பிள்ளை வளர்ப்புற செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் கண்டுபிடிச்சது எதுக்கு அப்படின்னா, அது எல்லாருக்கும் தெரியும், நல்லா பேசுகிறதுக்கு. தொலைதூரத்தில் இருக்கவங்கள கூட நம்ம ஒரு நிமிஷத்தில் அவங்க அந்த பார்த்துடலாம். ஆனால் நான் நினைக்கேன் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னவோ தெரில, அப்படி தான் நினைக்கிறேன் நடுவர்களே. செல்ஃபோன் வந்த உடனே காதலும் உள்ளே வந்துடுது. அது எப்படி தான் அது உள்ளோடி வருமோ தெரியாது, காதலும் வந்துடுது. அப்புறம் என்ன செய்கிறவ, அது அது வந்த பிறகு என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அப்புறம் செல்ஃபி, கல்யாணம் நடக்கும், நடந்தால் பிரச்சனை இல்லையே. அப்புறமா செல்ஃபின்னு ஒன்று, அதை யார் கண்டுபிடிச்சாவளோ தெரியல, கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு அவார்டு தான் கொடுக்கணும். நிச்சயதார்த்தம் தான் முடியணும், பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்பி வச்சிடுறவ யார்? பொண்ணுக்கு அப்பா அம்மாவும் மாப்பிள்ளைக்கு எல்லாம் சொன்னதான் சேர்ந்து அனுப்பி வச்சிருது. ஏன் போகிறேன்னு அதுக்கும் தெரில, எதுக்கு நம்மளை அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அவியலுக்கும் தெரில. கடைசியில் எங்கே போய் நிற்குது கதை? ஒரு மொட்டை கிணறு, அப்புறம் ஒரு 6 குளம், இல்லைன்னா எங்கேயாவது ரயில் தண்டவாளம், இப்படி ஏதாவது இடத்துல போய் நின்று 6 குளம் எங்கேயாவது போய் நின்றுட்டு செல்ஃபி எடுத்துட்டு பிறகு கடைசியில் என்ன நடக்குது நடுவர் அவர்களே? நீங்களே சொன்னதான் தெரியும். அங்கே பாடி தான் வரோம் மிஞ்சி, இதுவும் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல தான் நடக்குது. இது உண்மையிலே நடந்திருக்கு நிறைய இடங்கள்ல. கொஞ்சம் நல்லதா பேசுங்களேன். அப்புறம் குடும்ப உறவை பற்றி பேசுனாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம் அப்படின்னு, வாலிப பிள்ளைகளுக்கு ஐக்கிய சங்கம், பசங்களுக்கு ஐக்கிய சங்கம், இப்படி நிறைய சங்கங்கள் இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்குன்னு ஒரு சங்கம் வச்சாங்க.
அப்படியா? ஆமா, அது உங்களுக்கு சூப்பர். கணவன் மனைவிக்குன்னு ஒரு சங்கம் வச்சாங்க. அந்த சங்கத்தில் ஒரு முதல் வாரம் ஒரு 10 ஜோடிகள் வந்தாங்க. பிறகு ஒரு 5 ஆச்சு, பிறகு 3 ஆச்சு, பிறகு 2 ஆச்சு, பிறகு ஒன்றுமே காணோம். ஏன் குறையுது? கூட தானே செய்யணும். அதில் நம்ம அங்கே எதிரணியில் உட்காந்துருக்காங்கல்ல, நாங்கள் பூத்து குலுங்குறோன்னுட்டு. யாரு? ஆனால் ஜெனிஃபர் தங்கச்சி. ஓ, அந்த ஜெனிஃபரோட ஜெனிஃபர் கணவரும் வந்திருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாமே அங்கே ஒருத்தரும் வர்றதுக்கு வழி இல்லை. சரி, முத்துராஜி கோயிலில் என்ன செய்யன்னு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருந்தான். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், நல்ல தெரிஞ்ச பையன்கிட்ட, தம்பி இப்படி நீங்கள் கணவன் மனைவியாக ஜோடியாக உள்ளே போனீங்களே, திருப்பி ஏன்ப்பா இப்போ போகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவன் ஒரு சொன்னான் பாருங்க ஒரு பதில். என்ன சொன்னாரு? காலையில் 8 மணி நேரம் தங்கேசி வீட்டில் வேலை பார்க்கேன், அப்புறமா ஒரு 8 மணி நேரம் கோயிலில் வேலை பார்க்கேன். சரி, மீதி இருக்க 8 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போக பயந்து போயிருக்கேங்க. ஐயோ, என்னதான் நடந்துச்சுன்னா அடிச்சு துவைச்சு காய போடுறா அப்படிங்க. சட்டையா? அப்படித்தான் நானும் கேட்டேன். நடுவர்களே, சட்டை தானே நல்லது தானேன்னு கேட்டது, சட்டைக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்க. ஐயோ, பாவல்ல அவரே பாவம். உங்களுக்கு புண்ணியமா போவோம். ராத்திரிக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை வாங்கிதாங்க அங்க. சரி சரி, வாங்கி கொடுத்துருவோம். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த லட்சணத்துல நாங்க பூத்து குலுங்குதுன்னு வந்து எப்படி மேடை ஏறி பேச வந்து உட்கார்ந்துருக்காவோ பாருங்க. அப்புறம் வந்து சரி, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். அவர் இறங்கிட்டாரன்னு அங்கதான் கிடக்காரா? இறங்கி நடமனார் பார்த்தேன், ஒரு வழியா இறங்கிட்டார் போல தெரியுது. இல்லைன்னா நம்ம தம்பி இறக்கி விட வேண்டியிருக்கோம். சரி சரி. அப்புறமா இன்னொன்று இந்த ஒன்றையும் சொல்லிக்கிட்டுறேன். இந்த செல்ஃபி எடுக்கிறதுல வந்து காலையில் தூங்க ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க? காலையிலே நாங்கள் எழுமணும், காப்பி போட்டோம், வீடு தூத்தம், பெருக்கணும். எங்க இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே? உங்க வீட்லையும் நடக்கும். இது கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் செய்யுது இப்படி. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே இது. காப்பி போடுறது, குடிக்கிறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது. சரி சரி சரி. நான் ஒருவேளை உங்க பையன் ஹலோ கேர்ள் அப்படின்னு கூப்பிடுறானோன்னு பார்த்தேன். இதை எடுத்து நாங்கள் காப்பி குடிக்கிறோம், நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். ஏங்க உங்களுக்கு போடுறதுக்கு வேற, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வேற இதே இல்லையாங்க? எத்தனை மிஷினரிகள் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. கல்லுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் தடம் தெரியாமல் அலைஞ்ச நம்மளை இதுதான் தடம், இதுதான் இருப்பிடம், இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி தந்து எத்தனை மிஷினரிகள் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களை பற்றி சொல்லுங்க. ஹலோ காய்ஸ், நான் காப்பி குடித்தேன். இதை ப்ரெஷர் ஏறுது போன பார்த்தாலே. அப்புறம் வந்து இப்போ இந்த சோஸ்திர ஜப கூட்டம் வருஷ கடைசியில் நம்ம வைப்போம். ஐயா என்ன பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, நீங்கள் உங்கள் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து மாமன் மாமியார், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷம் கைப்பிடிச்சி ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐயா பின்னால் திரும்பி நின்றுடுவாங்க. இங்கே பார்த்தா மாமியார் நினைப்பா, நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டு கிடந்தா இவ கையா நான் பிடிக்கணும். ஆனா வீட்டுல இருந்து 2 பேருமே கிளம்பி வந்துட்டாங்க, அப்படித்தானே? ஆனா ஒரு ஆள் போதா போகலையான்னு பார்த்து வந்து ஒருத்தரா வந்து உட்கார்ந்தாச்சு. அப்படி சொல்லுங்க. கடைசியில ஒரு ஆளு வடக்கு வாசல் வழியா எஸ்கேப் ஆயிரும், ஒரு ஆளு தெற்கு வாசல் வழியா எஸ்கேப் ஆயிரும். ஒண்ணு பிள்ளை சாக்க சொல்லிட்டு வெளியில ஓடி வந்துடும். கடைசியில ஐயா திரும்பி இருக்கும்போது அங்க ஒரு ஆளு இருக்காது. நிறைய வாசல் இருக்குல்ல, அதனால போயிருவாங்களோ. ஆளுக்கு ஒரு வாசல்ல பிச்சுட்டு போயிருவாங்க. போச்சு. இதான் குடும்ப உறவு. பூ சிக்கி தான் தவிக்கிறது. இதில் எங்கே பூத்து குலுங்கிறதுன்னு தெரியல, காஞ்சி கருகி போய் கிடக்கு. இதை பற்றி பேசுறதுக்கு வந்து இருக்காங்களேன்ட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அதனால் நடுவர் அவர்களே, குடும்ப உறவுக்குள்ள அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் நிறையா இப்படி சிக்கி தான் தவிக்கிறது, பூத்து குலுங்கவில்லை என்று தாழ்மையுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி அம்மா, உட்காருங்க, தண்ணி குடிங்க கொஞ்சம். பாறையை உடைக்க வெடிகுண்டு வேணும், ஆனால் இங்கே எதிரியின் பேச்சை தன் வெடிகுண்டு பேச்சால் கொஞ்சம் ஸ்டேஜில் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உட்காந்துருக்கோம், முதல்ல நம்மளை பார்த்துருவோம். மேடையையே தகர்த்து உடைத்து எடுக்க வருகிறார் ஜெனிஃபர் அவர்கள். குடும்பம் எப்படி இருக்குதான், பூத்து குலுங்குதுன்னு சொல்ல வரா. நடக்கும் போதே பார்த்தீங்களா, மேடை டமடமாங்கு, எனக்கு நெஞ்சு படபடபடாங்கு. எனக்கு பேச கற்றுத்தந்த என் தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லிட்டு, கிறிஸ்தவ குடும்பம் பூத்து மட்டும் அல்ல நடுவர் அவர்களே,
காய்த்து கனி தந்து கொண்டிருக்கிறது. அது இந்த 3 பேருக்கும் தெரியல. என்ன கனி? ஆவியின் கனிகள் தான். ஓஹோ. கிறிஸ்தவ குடும்பத்தின் அடித்தளம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே? அன்பு. அதுதான் அதனுடைய அடித்தளமே. இந்த தலைப்பு கொடுத்தோன்னே எனக்கு இதுக்கு என்ன பேசனே 2 நாளா ரொம்ப யோசனையா இருந்துச்சு, தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஐயா காலையில 10 மணி ஜெபத்துல அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. குடும்பம் அப்படின்னா பிளஸ் மைனஸ் நிறைஞ்சது தான். அதனால நான் என்ன ஒன்று சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ரிமோட் எடுங்க, அதுல பிளஸ்ஸையும் சேர்த்து பேட்டரியை போட்டு யூஸ் பண்ணுங்க. யூஸ் ஆகுமா? பிளஸ் 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 தானே? பிளஸ் தான் நடுவர்களே, ஆனா அது யூஸ் ஆகாது. பிளஸும் மைனஸையும் நீங்க போட்டாதான் அந்த ரிமோட் என்ன செய்யும்? வேலை செய்யும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் பிளஸும் மைனஸும் நிறைஞ்சது தான். அதை எப்படி அழகா மாத்தி பூத்து குலுங்க வைக்க முடியும்னு யோசிக்கணுமே தவிர நாங்க சிக்கி தவிக்கிறோம் சொல்லிட்டே இருந்தோம். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. கணவன் பிளஸ்ஸா மனைவி பிளஸ்ஸா? அதை நீங்க உங்க குடும்பத்துல ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க நடுவர் அவர்களே. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குடும்பம் பூத்து குலுங்கணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. சிக்கி தவிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. சிக்கி தவிக்கிறோம்னு சொன்னா சிக்கி தவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க நடுவர் அவர்களே, அது பூத்து காய்த்து கனி தரணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி ஊற்றணும், உரம் வைக்கணும், பாதுகாக்கணும். சாதாரண எல்லாருமே தண்ணி ஊற்றுவாங்க, உரம் போடுவாங்க, பாதுகாப்பாங்க. ஆமா நடுவர் அவர்களே, சாதாரண ஒரு மரத்துக்கே இவ்வளோ வேலை செய்யணும்னா நமக்கு ஆண்டவர் தந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது, ரொம்ப லாங்கானது. அது பூத்து குலுங்கணும்னா கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நடுவர் அவர்களே. நிச்சயமா. லிப்னா மேடம் ஒன்று சொன்னாங்க, குடும்ப ஜெபமே எங்கேயுமே நடக்கல அப்படின்னு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எதுக்கு இப்ப இந்த வசனத்தை நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான் அப்படின்னு நாங்க பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னே பக்கத்து வீட்டு ஆண்டி வேகமா ஓடி வந்து, அடுத்த வரையும் உங்களுக்கு தெரியலையோ? எம்மாடி ராசாத்தி பாட்டை நிறுத்துமா, அங்கிளுக்கு இப்பதான் சுகர் மாத்திரை கொடுத்து படுக்க வச்சிருக்கேன், நீ போடுற சத்தத்துல சாத்தான் ஓடுறானோ இல்லையோ எங்க தூக்கம் ஓடி போயிடுதுன்னு நிக்கிறாங்க. எங்களுக்கும் கொட்டடிச்சு சத்தமா பாட்டு பாடி ஆராதனை செஞ்சு குடும்ப ஜெபம் நடத்தணும் தான் ஆசை நடுவர்களே. ஆனா இப்போ சூழ்நிலையில அதை நடத்த முடியல. அதனால நாங்க வீட்டுக்குள்ள அறை வீட்டை பூட்டி ஜெபம் பண்றோம். அது அவங்களுக்கு தெரியல. தலைவாள் அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க, அது ஒண்ணுமே எனக்கு புரியல நடுவர்களே. நம்ம குடும்பத்தில் கிறிஸ்து தலையா இருக்கும்போது அந்த குடும்பம் நிச்சயமாக பூத்து குலுங்கும். அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் நடுவர் அவர்களே. நன்றி நடுவர் அவர்களே. லிப்னா மேம் சொன்னாங்க, கணவன் சம்பாதிக்கிறத மனைவி ஊதாரித்தனமா செலவு பண்றாங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. கணவன்மார் சம்பாத்தியம் செய்வதே மனைவிமார்கள் சந்தோஷமா இருக்கத்தான்றது புரியாம தான் அவங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க நடுவர் அவர்கள். சந்தோஷமா இருக்கதான், அதுக்காக லிப்டிக்கு மேக்கப் செட்டு என்ன பாருங்க, நான் ஏதாவது மேக்கப் போட்டிருக்கேன்னா ஒன்றும் போடலையே. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் ஞாயிறு அன்னைக்கு பெண்கள் பண்டிகையோட ஐயா ஒரு வசனம் சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது ரொம்ப அழகா இருந்தது. கீழ்ப்படிதல் அன்பு அன்பு ஒரு இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிதல் வரும். அதுவே அதிகாரம் இருக்கும்போது அந்த கீழ்ப்படிதல் வராது அப்படின்னு சொல்லி பெண்கள் பண்டிகையோட ஐயா சொன்னாங்க. அவங்க குடும்பத்தில் அதிகாரங்கள் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் போட்டிகளும் பொறாமைகளும் தலை வால் அப்படின்ற பிரச்சனைகளை நிறைய அவங்க சந்திச்சு சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். உங்க வீட்டில் யாரு தலை யாரு வால்? நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. லலிதா அக்கா சொன்னாங்க, பிள்ளை வளர்ப்பை பற்றி அழகா சொன்னாங்க. அவங்க ஆனால் இங்கே உட்காந்துருக்கிற ஆளே கிடையாது. அவங்க பிள்ளைங்க 3ஐயும் பார்த்தா முத்து மாதிரி தான் இருக்கு. அவங்க அந்த பக்கம் தான் உட்காந்துருக்கணும், பூத்து குலுங்குற குடும்பம் தான். எதுக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 கண்டென்ட்டுக்காகவும் ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பேசலாம். சாமனை வேற லைவ்னு சொல்லிட்டாப்ல, லைவ்ல லைக் கலலான்ட்டு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. பிள்ளைகள்கிட்ட நேரில் பேச முடியலன்னு சொல்றீங்க? பேச முடியல. தம்பிமார் உள்ள உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க. 2 மெசேஜை எடுத்து பிள்ளைங்களுக்கு போடுவோம். இந்த இது தெரியலையே. ஆமா நடுவர் அவர்களே, பிள்ளை வளர்ப்புகள் கிறிஸ்தவ குடும்பத்தில் சரியாக தான் இருக்கிறது என்று ரியல் வாழ்க்கையில நான் ஒரு 3 பேரை உதாரணமா சொல்லுவேன் நடுவர் அவர்களே. இப்ப கிரிக்கெட் வீராங்கனை நம்ம ஜெமிமாவை எடுத்துக்கோங்க. அவங்க குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் பூத்து குலுங்குனதுனால தான் அவ்வளோ பெரிய மைதானத்தில் ஆண்டவர் அவங்க உயர்த்தினாங்க. ஆண் குழந்தைக்கு அடையாளமாக சஞ்சு அவரை எடுத்துக்கோங்க. அவரும் அதே மாதிரி அதே கிரிக்கெட் மைதானத்தில் தேவனை உயர்த்தினார். ரீசெண்டாக மிலிட்ரி மேன்
அவ்வளோ பெரிய பதவி, அதையே ஏன் தூக்கி போட்டாரு? அந்த குடும்பத்தில் அவங்கள வளர்த்த வளர்ப்பு நடுவர் அவர்களே, இதை செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்து வளர்த்ததுனால எத்தனை பெரிய பதவியாக இருந்தாலும் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சாங்க நடுவர் அவர்களே. இப்படி கிறிஸ்தவ குடும்பங்கள் பூத்து குலுங்கி கொண்டு தான் இருக்கிறது நடுவர் அவர்களே. நாங்கள் பூத்து குலுங்கலை அப்படின்னா மிஷினரிகளை தாங்க முடியாது, மிஷினரிகளை அனுப்ப முடியாது. சபையின் குடும்பங்களாய் சேர்ந்து நாங்கள் அநேக மிஷினரிகளை தாங்கி கொண்டிருக்கிறோம், அநேக மிஷினரிகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம். எங்கள் பூவின் வாசனை வட தேசம் எங்கும் வீசி கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. சிலுவையில் எங்களுக்காக பூத்து காய்த்து எங்கள் வாழ்க்கையை கனியாக மாற்றிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாசனையை நாங்கள் எங்கும் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறோம் நடுவர் அவர்களே. வாசனை எனக்கு சாப்பாடு வாசனை வேற வந்துச்சு நடுவர் அவர்களே. ஆமா, சீக்கிரம். எனக்கு பின்னாடி வேற 2 பேர் இன்னும் பேச வேண்டியது இருக்கு. அதனால நான் மக்களுடைய நலனை கருதி கடைசியாக ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன் நடுவர். சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு தெரியுமா? தெரியலையே, போனாதான் தெரியும் நடுவர் அவர்களே. நீங்க இடியாப்பம் பார்த்திருக்கீங்களா நடுவர் அவர்களே? இன்னைக்கு இடியாப்பம்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? அந்த இடியாப்பத்தை பார்க்கும்போது அதனுடைய சிக்கல் தான் அதனுடைய அழகே நடுவர் அவர்களே. அந்த சிக்கலை நம்ம எடுக்கணும்னு நினைக்கும் போது அதனுடைய அழகு போயிடும். இவங்களும் அதே மாதிரி தான் குடும்பத்துக்குள்ள சிக்கல் சிக்கல் சிக்கல்னு சிக்கி தவிச்சு கொண்டே இருக்கிறாங்க. நாங்க அந்த இடியாப்பத்தை எப்படி சுவையுள்ளதா மாற்றலாம்னு நினைக்கிறோம். சாமனே சாயங்காலம் ஆனா இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயான்னு போட்டுடுறாங்க. இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயா எப்படி சுவையா இருக்குமோ அதே போல நம்முடைய குடும்பத்தையும் வெறுமையா இருந்தாலும் அதை எப்படி சுவையுள்ளதாய் மாற்றலாம் என்று நினைத்து நம் குடும்பத்தை சிக்கி தவிக்க விடாமல் பூத்து குலுங்க செய்யலாம் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி. தன்னுடைய பேச்சு திறமையால் வெடிகுண்டாக வீசி வெடிக்க செய்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கணும். இப்போ ஒரு நாள் வீட்டிலே இருக்கிறது கிடையாது. அண்ணாச்சி மெஸ்ஸுன்னு ஊரெல்லாம் பைக்கில் வலம் வர்றது, இடியாப்பம் வச்சு ஆட்டுப்பையா செய்கிறது, பிற சிக்கல் தானே வரும். பிற குடும்பத்தில் எப்படி பூத்து குலுங்கும்? அதனால் சிக்கலாக இருக்குதுன்ட்டு தன்னுடைய சிக்கலை இங்கே வந்து கொட்டி தீர்க்க வருகிறார் சாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவம் சிக்கிதான் தவிக்கிறது. என் தரப்பு விவாதத்தை எடுத்து வைக்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மேட்ரிமோனி சைட் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். இந்த பொண்ணு பார்க்கும்போது அந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பொய் பித்தலாட்டம். எவ்வளோ பொய் சொல்கிறாங்க. ஒரு 1000 காலத்து பயிரை நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பான ஒரு இதில் இருந்துட்டு தலைமுறையாக அந்த பந்தம் வரப்போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை ஒரு 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்கிறது எந்த வகையில் நியாய நடுவர்களே? அந்த வகையில் இந்த மேட்ரிமோனி ப்ரொஃபைலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 997 பொய் தான் இருக்கும். எல்லாமே பொய் தான் நடுவர்களே. நான் முதல்ல எனக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்துச்சு. எல்லாருக்கும் ஆசை என்ன அப்படின்னா ஒரு அழகான ஒரு அறிவான ஒரு படித்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஹைட்டா? ஆமாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு கேளிகார் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு சுருட்டமுடி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி வந்த உடனே நான் சரி ஓகே ரேட்டு நமக்கு தான் சுருட்டமுடினா நல்லா பிடிக்குமே, நேரே அப்போ போய் பாத்திர வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரே கிளம்பி போயிட்டேன் நடுவர்களே. சரி, நேரே போனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நல்ல சுருட்டமுடி நடுவர்களே, நல்ல சுருட்டமுடி. ஆனால் இந்த குடுமி தெரியுமா நடுவர்களே? குடுமி, அந்த குடுமி மட்டும் தான் சுருட்டமுடி. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒளி வட்டம் நடுவர்களே. மிரண்டு போய் அடிச்சு பிறண்டு ஓடி வந்துட்டேன். அந்த வெளிச்சத்தில் பட்டு கண்ணு கூசாகி ஓடி வந்துட்டேன் நடுவர்களே. இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்கு குடிமி இருக்கிற இடம் தான் ஒளிவட்டம், உங்களுக்கு எல்லாமே ஒளிவட்டமா இருக்கும் நடுவர் அவர்களே. நீங்க பழைய போட்டோ பார்த்துட்டு பேசணும். இப்படிலாம் ஒரு இதை பரப்பக்கூடாது நடுவர் அவர்களே. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு படித்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் வந்துச்சு. சரி ஓகே ரேட்டு நமக்கு அழகான பொண்ணு தான் செட் ஆகலை, படித்த பொண்ணா அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போயாச்சு. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்து நானே ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். ஒரு சட்டைக்கு 300 ரூபா 350 ரூபா வாங்குறாங்க.
அதுல இந்த ஆரிலாம் போட்டாங்கன்னா 2000 4000 6000 போட்டு 5000. 5000 போட்டு பொழிச்சு தள்ளிடுறாங்க. சரி ஓகே ரேட்டு, இந்த பொண்ணை கேட்டுனா வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு பக்காவான ஒரு கணக்கை ஸ்கெட்சை போட்டு நேரே பார்க்க போயிட்டேன். நேரே அங்கே போனால் அதுக்கு அப்புறம் தான் தெரியுது நடுவர் அவர்களே, இந்த 10ஆப்பு லீவு 1 மாதம் லீவு வரும்ல, அதில் 10ஆப்பு லீவு 12ஆப்பு லீவுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊசியை நூலை தூக்கிட்டு ஒரு கோஷ்டி அலையும், நூலுக்கு இருக்கு ஊசியை நூலையும் தூக்கிட்டு ஒரு கோஷ்டி அலையும். அவ்வளோதான், ஒரு கர்ச்சிப்பை பண்ணோம், அங்கே போனால் ஒரு தலை அதிகபட்சம் ஒரு தலையினை உரைய போடுவாங்க நடுவர் அவர்களே. அவ்வளோதான் அவங்களுடைய டெய்லரிங் கெப்பாசிட்டி. நீங்கள் கூட அநேகமாக போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு டெய்லரை வச்சு நம்ம எப்படி நடுவர்களே சம்பாதிக்கிறது? ரொம்ப ஒரு பாதிப்புல அங்கிருந்து ஓடி வந்துட்டே நமக்கு வந்து கிடைச்ச படிச்ச பொண்ணும் போச்சு. ரைட்டு, துணைக்கு பொண்ணு தேடல, சம்பாத்தியத்துக்கு தான் பொண்ணு தேடினீங்களா? அதுதான் வாழ்க்கை துணைவி நடுவர் அவர்களே. ஒரு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவான பெண் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னு போட்டிருந்து. சரி ஓகே ரேட்டு, ஒரு அறிவான பெண்ணாக இருக்கும் போல இருக்கு, நமக்கு நினைச்ச நேரத்துக்கு வேலைக்கு சோறம் கிடைக்கும், அதுவும் டேஸ்டாகவும் கிடைக்கும் அப்படின்றதுனால நேரே உடனே அந்த ப்ரொஃபைலை பார்க்க போயிட்டு நடுவர் அவர்களே. அங்கே போன உடனே குக்கிங் எக்ஸ்பர்ட்னு போட்ட உடனே ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு ஏஐ டூல் மூலம் ஒரு கம்ப்யூட்டர் ஏஐ டூல் முன்னால போய் நின்றுக்கிட்டு இன்ஸ்டன்ட் காஃபியா கருப்பட்டு காஃபியா அப்படின்னு போடுது. உடனே அடுத்தால அது வந்து இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்லுது. அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வித் சுகரா, நாட்டு சக்கரை போட்டு வரணுமா, வித்தவுட் சுகரா அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து இது ஒரு ஆன்சரை சொல்லுது. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு போடணுமா, 2 ஆளுக்கு போடணுமா, 3 ஆளுக்கு போடணுமா இப்படி கேட்குது. வெறுத்து போச்சு நடுவர்களே. போற பக்கம் பார்த்தோன்னா நமக்கு 60ஆம் கல்யாணமே முடிஞ்சிடும் போல இருக்கு. இப்படி ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணி என்ன செய்ய போறோம் நடுவர்களே? அந்தால அதுல இருந்து ஓடி வந்துட்டேன் நடுவர் அவர்களே. ஸோ அழகான பொண்ணும் போச்சு, அறிவான பொண்ணும் போச்சு, படித்த பொண்ணும் போச்சு, எல்லாம் போச்சு நடுவர்களே. போற பக்கம் பார்த்தா நம்ம அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகாம ஒரு முரட்டு சிங்கிளாக தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்தால பார்த்தீங்கன்னா ஒரு வத்தலோ தொத்தலோ வந்து பார்த்து ஒரு கல்யாணத்தை கட்டிட்டேன் நடுவர் அவர்களே. நமக்கு இந்த என்கேஜ்மெண்ட் முடியும் தட்டு தான் நடுவர் அவர்களே. நல்ல என்கேஜ்மெண்ட் பண்ணி முடியும் மொத்தம்னா மோசமான ப்ரொஃபைலாக வரும். அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரொஃபைலாக வரும் நடுவர் அவர்களே. அப்போ நமக்கு கொஞ்சம் ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்கும் நடுவர் அவர்களே. உங்களுக்கு வத்தலா தொத்தலா? நடுவர் அவர்களே, நான் வந்து இந்த பட்டிமன்றம் நாளைக்கு தினத்தந்தி பேப்பரில் செய்தியாக வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பிளான் போடுறீங்கன்னா முகம் வெட்டப்பட்ட நிலையில் ஒரு ஆண் மருத்துவமனையில் சேர்ப்புன்னு சொல்லி ஒரு செய்தியை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறீங்க. உங்கள் இதுக்கு நான் வரல நடுவர் அவர்களே, இந்த வேலைக்கு நான் வரல, உங்கள் இதில் நான் சிக்கலை. சரி, அவங்க அப்சலோ மாதிரி பார்த்தா என்ன செய்ய நடுவர் அவர்களே? கெட்டுச்சோட்ட கூட்டத்தில் அவுக்காருங்க நடுவர் அவர்களே, நல்லா இருக்காது. எதுவுமே எல்லாமே நம்ம தனியாக பேசிக்கலாம் நடுவர் அவர்களே. இப்படி தான் நடுவர்களே. ஒரு நாள் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தேன் நடுவர்களே. அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஃபேமஸான நல்ல சர்ச்சில் நல்லா ஆக்டிவாக ஃபேமஸாக இருக்கிற கல்யாணத்தெல்லாம் போடுவாங்க. அந்த யூஸ்வலாக வழக்கமாகவே போடுவாங்க. பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்த ஐயா வந்து அந்த உறுதிமொழி இது முடிச்சுட்டு இருந்தாப்புல. முதல்ல வந்து கணவன் சொன்னாப்புல, அடுத்தால அந்த மனைவி சொல்லிட்டு இருந்தாப்புல, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா கைப்பிடித்து நடக்கவும் அப்படின்றாப்புல ஐயா. இந்த பொண்ணு சொல்லுது கை கோத்து நடக்கும்னுது. திரும்பியும் சொல்கிறாரு, அம்மா உனக்கு இவ்வளோ நாள் நல்லா தானே போயிட்டு இருந்து, நீ கைப்பிடித்து நடக்கும்னு தானே சொல்லணும், இப்போ ஏன் மாறி சொல்கிறா அப்படின்னு திரும்பியும் அது கை கோத்து நடக்கும்னு சொல்லுது. இந்த காலத்தில் கை கோத்து தானே போகிறாங்க, பார்க்கலையோ? அது நடுவர் அவர்களே. ஆனால் கைப்பிடித்து நடக்கும்னு ஐயா சொல்கிறத நம்ம சொல்லணும்ல. ஆனால் இது வந்து மாறி சொல்லிகிட்டு இருந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கவே இல்லை. யாருடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திரும்ப இதை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தனா, ஜெனிஃபர் ஆகிய நான், முத்துராஜ் ஆகிய உன்னை அப்படின்னு சொல்லி ப்ரொஃபைல் சொல்லுது. என்னடா அந்த பொண்ணை வந்து இதுக்கு கடைசியில் பார்த்தோன்னா அது வந்து பூத்து குலுங்குதுன்னு சொல்லி பேச வேற வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. இல்லை, திருப்பியும் ஜெனிஃபர் வருது, வேற ஜெனிஃபரோ? இந்த ஜெனிஃபர் தான் நடுவர் அவர்களே. நல்லா பார்த்தேன், இவங்க தான் நடுவர் அவர்களே. சரி. ஒரு வார்த்தையில கூட ஒரு அறிக்கை, ஒரு உறுதியை கொடுக்க முடியல. கைப்பிடித்து நடக்கவும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்து நடக்கும்னு அவங்களால சொல்ல முடியல. இவங்கெல்லாம் வந்து நடக்கையில எப்படி நடப்பாங்க நடுவர் அவர்களே? அந்த அளவுக்கு இருக்கிறவங்க எப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து பூத்து குலுங்க நடுவர் அவர்களே? அது பயத்தில் ஐயா சொன்னது கேட்டிருக்காது நடுவர் அவர்களே. ஒரு பெரிய உருட்டை வந்து ஜெனிஃபர் வந்து உருட்டிட்டு போனாங்க. அதாவது அக்மார்க் ஆர்கேஜி நெய்ல உருட்டின உருட்டு 2026 ஒரு மிகப்பெரிய உருட்டு. அதுதான் என்னவான்னா, இவங்க வந்து பாட்டு பாடுறாங்களாம், அங்கேருந்து அங்கில ஆண்டியும் வந்து சத்தம் போடுறாங்களாம், தூதி எடுத்தால் சாத்தான் ஓடுவாண்டு. நடுவர் அவர்களே, கிறிஸ்தவத்தில் பாட்டுக்கா பஞ்சம்? எல்லாம் இன்னைக்கு தடிக்கி விழுந்த பாட்டு இருக்கு நடுவர் அவர்களே.
என்னென்ன பாட்டுலாம் இருக்குது, அதுக்கேத்தாப்புல ஒரு பாட்டை தூக்கி போட்டிருந்தோம்னா அந்த அங்கிள் ஆண்டியும் சேர்ந்து வந்து பிரேயர் பண்ணிருப்பாங்களா நடுவர்களே? அதானே. கத்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது, கத்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது, ஹாப்பியாக பாடு பிபிஏ வராது, ஹாப்பியாக பாடு பிபிஏ வராது. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. நடுவர்களே, நேத்து டேனியல் லேப்ல போய் சுகர் ஹையா இருக்குன்ட்டு ரிப்போர்ட்டை காட்டுனீங்களே, அது வரதான செய்து நடுவர்களே. என்ன செய்ய நடுவர்களே, இந்த குணசாலியான ஸ்திரீ, இந்த பைபிளில் ஒரு ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வர்ற குணசாலி ஸ்திரீலாம் என்ன மாதிரி சைக்கத்தனம் பண்ணுறாங்க நடுவர்களே. அவங்கக்கிட்ட காலத்தை ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடுவர்களே. நாங்கள் அப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு நேற்று விளையாட்டு போட்டிலாம் முடிஞ்சு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசிகிட்டு இருந்தோம் நடுவர்களே. கிறிஸ்தவ நண்பர்கள் பேசிகிட்டு இருந்தோம். வீட்டில் இந்த அடிப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல ஒருத்தர். சரி, நான் 3 பேர் பேசிகிட்டு இருந்தோம். அதில் நான் சொன்னேன், நல்ல காரியத்தை பேச வேண்டியதானா, அடிப்படின்னு போய் ஏன் கேட்டீங்க? நடுவர்களே, பானை உடைத்தல் போட்டி முடிஞ்சிருந்து, அதனால அந்த அடிப்படி அதை ரிலேட்டடாக பேசிட்டு இருந்தோம். சரி. நடுவர்களே, அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன், உடனே நான் வந்து சண்டை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவேன்னா, அந்த சேலையெல்லாம் பீரோவில் போய் எடுத்து அவளத்தையும் தரையில் போட்டி உரசி அப்படி வந்து எடுத்து அவங்க வர்றதுக்கு முன்னால தூக்கி உள்ள வச்சிருவேன். எதுக்கு உங்களுக்கு சேலை மேல அவ்வளவு கோபம்? நடுவர்களே, ஆளை தான் டேமேஜ் பண்ண முடியல, சேலையாவது டேமேஜ் பண்ணுவோன்ற ஒரு நப்பாசை தான் நடுவர்களே. இதுதான், வேற ஒண்ணுமே ஐடியா இல்லை. என்ன ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த அவங்க போன உடனே மேரேஜ் திருமண ஆல்பம், அந்த மேரேஜ் ஆல்பம் இருக்கும்ல, அதில் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கரடி போட்டோ, அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அதில் கரடி போட்டோவா ஒட்ட வச்சிருவேன். அது என்ன கரடி போட்டோ? நடுவர்களே, அன்னைக்கு என்ன மாதிரி சண்டை நடந்திருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல. இப்போ கரடி ஓட்டுறாங்கன்னா அன்னைக்கு கடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம், குரங்கு ஓட்டுறாங்கன்னா பாஞ்சு அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எட்டி மிதிச்சிருந்தாங்கன்னா கழுத போட்டோ, அன்னைக்கு ஒரே மிதியா மிதிச்சாங்கன்னா யானை போட்டோ நடுவர்களே. அவ்வளவுதான். போட்டோ வந்து அன்னன்னைக்கு சண்டைக்கு ஏத்தாப்புல மாறும் நடுவர்களே. அவ்வளவுதான் நடுவர்களே. 3வது ஆள் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து சொன்னாப்புல, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சண்டை போட்டு முடிச்ச உடனே பைக் எடுப்பேன், எங்க போறேன் எதுக்கு போறேன் ஏன் போறேனே எனக்கு தெரியாது, 150 கிலோமீட்டர் முடிஞ்சா 180 அப்படி வேகத்துல வண்டியை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கே ஒரு மேல ஷாக்கா தான் இருந்துச்சு. என்னடா இப்படிலாமா பண்ணுவாங்கன்னு எனக்கே தோணுது. சேலையை போட்டு இழுத்தாலும் எனக்கே தோணுது. ஏன் முதல் 2ம் பிரச்சனை இல்லை உயிருக்கு, 3வது ஆளு பாவமே ஏன் அப்படி போறாரு? நடுவர் அவர்களே, அவரை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்டா கலரா வெயிட்டா ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில சுத்துவாரு, அந்த ஆளுதான் நடுவர் அவர்களே. எனக்கு பேர் சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் தான் நடுவர் அவர்களே, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நடுவர் அவர்களே, நீங்க இப்போ வரும்போது கூட ஏதோ சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஒரு நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, பைபாஸ்ல ஒரு வண்டி 150 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாது, உடனே போன் பண்ணி உயிரை காப்பாத்திடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் என்னையே கடிக்கீங்களே. நானும் எத்தனையோ வருஷமா பைக்கில் கொஞ்சம் 150 ஸ்பீடில் போங்கன்னு சொல்கிறேன். அவர் சைக்கிளை தான் ஓட்டிட்டு வந்த மாதிரி என்னை கொண்டு ஸ்கூலில் விடுறாருங்க. நடுவர்களே, இந்த சண்டைக்காரியோட பைபிள் வசனம் இருக்கு, சண்டைக்காரியோட வீட்டில் குடியிருக்க காட்டிலும் வீட்டு மூலையில் தங்குறோம் நலம் சொல்லியிருக்கு, தங்கியிருப்பது நலம் சொல்லியிருக்குது. நான்லாம் வந்து தெரியுது. இப்போ நீங்கள் எதுக்கு இந்த சைடு உட்கார்ந்துருக்கீங்கன்னு இப்போ தான் தெரியுது, குடும்பத்துக்குள்ளே சிக்கலை உண்டாக்க. நான்லாம் வந்து சண்டை போட்ட உடனே நடுவர்களே, இந்த புயல் கேள்விப்பட்டீங்களா நடுவர்களே? அந்த புயல் வந்து ஒரு சர்க்கிள் லெவலில் தான் அட்டாக் பண்ணும். அட்டாக் முடிஞ்ச உடனே திரும்ப வந்து புயல் வந்து அடுத்தால 1 மணி நேரத்தில் திரும்ப அடுத்த சர்க்கிள் வந்து பாஸ் ஆகும். நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நீங்கள் புயல் இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது சர்க்கிள் வந்து வரும் 1 மணி நேரத்தில். சண்டை முடிஞ்சு அடுத்த 1 மணி நேரத்தில் மிகப்பெரிய சண்டை வரும் நடுவர்களே. நான்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன் நடுவர்களே. மூலையில் தங்கி போய் யாராவது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாத இடத்துல போய் யாராவது மாட்டிக்கிடுவாங்களா நடுவர்களே? எங்க ஓடுவீங்க? அதனால நேரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 1092 அப்படின்ற நம்பரை அடிச்சுட்டு நேரே மொட்டை மாடிக்கு போயிருவேன் நடுவர்களே. அது என்ன 1092? நடுவர்களே, பூகம்பம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1092 கால் பண்ணா மேல ஒரு ஹெலிகாப்டர் வரும், அங்க இருந்து ஒரு கயிறு இறக்குவான், நேரா அதுல ஏறி தப்பிச்சிருவேன் நடுவர்களே. அதானே நடுவர்களே, போயிருக்கீங்களே. ஆமா நடுவர்களே, பூகம்பத்துக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? எல்லாமே ஒண்ணுதானே நடுவர்களே. நானும் தாவீது உப்பரிக்கையில உலாவன மாதிரி உலாவ போறீங்களோன்னு பார்த்தேன். இல்ல நடுவர்களே, இதையே ஒரு கிணத்துல விழுந்ததே என்ன எழுந்திருக்க முடியல, நீங்க இன்னொரு கிணத்துல விழுறதை பற்றி பேசுறீங்க நடுவர்களே. அது செட் ஆகாது நடுவர்களே. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எஸ்கேப் ஆயிருந்தோம்.
அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கியிருந்தேன், ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன். இது வந்து இந்த மாதிரி கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, இந்த ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துச்சு, திரும்ப காய்ச்சல் வந்துச்சு. என்னடா இது வந்து தலைவலி திடீர்னு காய்ச்சல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பூத்துக்குழுங்குது செல்வகுமாருக்கு ஃபோனை பண்ணேன். என்ன செல்வகுமார் இப்படி காய்ச்சல் வந்துட்டு அப்படின்னு திடீர்னு அப்போ வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னாப்புல. அப்புறம் நான் ஒன்று சொன்னேன், சரி வாங்க எதுக்கு நேரில் வராங்க. வந்தாப்புல மொபைலை எடுத்து பார்த்தாப்புல. எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் வச்சுருக்கீங்க. அவங்க மச்சன் பார்த்துருக்கான், அவங்க மாமன் பார்த்துருக்கான், சித்தப்பன் பார்த்துருக்கான், அத்தை பார்த்துருக்கா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டாப்புல. ஒவ்வொரு சார்ட் எடுத்தாப்புல கையிலேருந்து. அந்த சார்ட் எடுத்துட்டா மாமன் மச்சான் பார்த்தா இவ்வளோ எஃபெக்ட், 800 வாட்ஸு ஸ்டொமக் பேனிங், வயிற்றுச்சல் பவர் தாக்கம், சித்தப்பன் பார்த்தனா இவ்வளோ பவர் தாக்கம், மாமன் பார்த்தனா இவ்வளோ பவர் தாக்கம். ஒரு சார்ட் எடுத்து போட்டு மொத்தமாக கூட்டி 1000 வாட்ஸ் உங்களை தாக்கியிருக்குது. உயிர் பழைச்சதே மறுபிழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரு ஏஐயில் ஒரு ஃபோட்டோ பண்ணி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி தந்தாப்புல. நான் அந்த ஃபோட்டோ வச்சேன். 1 மணி நேரத்தில் எல்லாமே போச்சு நடுவர் அவர்களே. சரி, இப்படி முதல்ல இந்த செல்வகுமார் பார்த்தாரான்னு பார்த்தீங்களா? நடுவர் அவர்களே, அவர் வந்து என்னை காப்பாற்றி தான் விட்டார் நடுவர் அவர்களே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் பவர் தாக்கியிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன ஆபத்தான நிலையில், உயிருக்கு ஆபத்தான நிலையில் எனக்கு ஒரு நல்ல ஐடியா தந்து என்னை உயிரை காப்பாற்றின, அதாவது சொந்தக்காரன்லாம் இப்படி தாண்டா இருப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு அட்வைஸ் செய்த குருவே. அன்னைக்கு தான் நான் வந்து பார்க்குறேன். இவ்வளோ நாள் அவரை ஹார்ட்வேர் இன்ஜினியர் நினச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் பார்த்தேன் பெரிய ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் மாதிரி செயல்பட்டாரு. நான் உண்மையிலே மிரண்டு போயிட்டேன். இவருக்குள்ள இவ்வளவு திறமையா? இப்படி என் உயிரை காப்பாற்றி விட்ட குருவே ஏத்த கரையில் இருந்துட்டு பூத்துக்குழுகுதுன்னு சொன்னா எப்படி நடுவர் அவர்களே ஏற்றுக்கூட முடியும்? இதை ஏற்றுக்கிடவே முடியாது நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நடுவர்களே, ஒரே அறையில் அனைவரும் தூங்கி எழும்பி ஒரே அறையில் அக்காள் தம்பி தூங்கி எழும்பி தம்பி குளிரில் ஆடினால் தம்பிக்கு தன் போர்வையை போர்த்தி அந்த அளவுக்கு பாசமாக வளர்ந்த ஜெனரேஷன் எக்ஸ் ஒய் 2000க்கு முன்னால் உள்ள தலைமுறையினரே கூட்டு குடும்பங்களை சிதைத்து மாமனையும் சித்தப்பனையும் சித்தியையும் துரைத்தி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பையும் அரவணைப்பையும் ஓட ஓட விரட்டி அடித்து பணத்திற்காக சொத்திற்காக சண்டை போட்டு காவல் நிலைய வாசலிலும் கோர்ட் வாசலிலும் காத்து கிடக்கும் பச்சொந்திகளாய் மாறும் இந்த யுகத்தில் தனித்தனி அறையில் பாசமின்றி என்னவென்றே தெரியாமல் விட்டு கொடுக்கும் தன்மை அறவே இல்லாமல் எவருடனும் பழகும் தன்மை இல்லாமல் வளரும் இந்த ஜென்சி தலைமுறையினரின் காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நினைத்து கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை நடுவர் அவர்களே. அன்பே பிரதானம் என்று மூச்சுக்கு 300 தரம் ஆலயங்களில் முழங்கும் கிறிஸ்தவம் குடும்பங்களில் மூச்சு விடாமல் கப்சிப்பென கிடக்கும் மர்மம் நியாய தீர்ப்பு நாளில் வெட்ட வெளிச்சமாக்கப்படும். என்ன பயமுறுத்துற மாதிரி இருக்க? தொப்புள் கொடி உறவுகளுக்குள்ளே இல்லாத ஏக சிந்தை, இரத்த உறவுகளுக்குள்ளே காணாமல் போன ஏக அன்பு, தெருவில் வசிப்பவர்களுடனும் விசுவாசிகளுடனும் சபை விசுவாசிகளுடனும் எப்படி வரும் நடுவர் அவர்களே? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து கிறிஸ்துவின் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்கிறது. ஏக சிந்தை எங்கே? ஏக அன்பு எங்கே? கிறிஸ்துவின் சந்தோஷத்தை நிறைவாக்குவது எப்படி? கிறிஸ்தவ குடும்பங்களில் கிறிஸ்தவம் பூத்து குலுங்குவது எப்படி என்று கேட்டு என் உரையை முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி. இப்போதான் தெரியுது எதுக்காக இடியாப்பம் மெஸ்ஸு எல்லாம் போடுறாருன்ட்டு. அவ்வளோ சிக்கலில் கிடக்காரு பாவம். சிக்கலெல்லாம் இங்கே கொட்டி தீர்த்தாச்சு. நான் ஒரு நாள் எதிரடையில் பூத்து குலுங்குகிறதுன்னு பேச வந்திருக்க செல்வகுமார் அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். எனக்கு அவங்க ஒய்ஃபு காப்பி தந்தாங்க, கொண்டு வந்தாங்க. உடனே இந்த ஆள் எலும்பி நிற்காரு. உடனே காப்பியை குடிச்சிட்டேன், மனைவி போயாச்சு. அப்போ உட்காந்தாச்சு. திருப்பி அந்த நான் காப்பி குடித்த டம்ளர் எடுக்க வந்தாங்க. அப்போ எலும்பி நிற்காரு. அப்புறம் என் டம்ளர் நான் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க போயிட்டாங்க, இவர் உட்காந்துட்டார். அப்புறம் திருப்பி என்ன தண்ணி கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது இவர் எலும்பி நிற்காரு.
பிறகு அவங்க போயாச்சு உட்காந்துடுறாரு. தண்ணி டம்ளர் எடுக்க வராங்க, எலும்புறாரு, போகிறாங்க, உட்கார்றாங்க, எலும்புறாரு, உட்கார்றாரு. என்னன்னே எனக்கு புரியலை. அதுக்கு பிறகுதான் பார்த்தா இவர் எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்போ அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும்? பூத்து தானே குலுங்கும். அதனால் என் குடும்பம் பூத்து குலுங்குகிறது என்று பேச செல்வகுமார் அவர்கள் வருகிறார். பட்டிமன்றத்தை மிகவும் ஆவலாக காண வந்திருக்கும் ஆயிரக்கணக்கானவர்களை வரவேற்கிறோம். மேலே உட்கார்ந்துருக்கிறப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுவீங்களா, பேசுங்க, கேட்க ஆவலாக இருக்கும்னு. இருந்தாலும் நான் ஒரு 3 நிமிஷம், நடுவர் ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான் பேசுவோம். எங்களுக்கும் பசிக்குது, உங்களுக்கும் பசிக்குது. நேராக நான் ஒன்று விஷயத்துக்கு வரேன். கடந்த வருடம் இதே மாதிரி பசிச்சா கொஞ்சம் சாப்பிட்டு வந்துருங்களேன், 5 நிமிஷம் கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று சொன்னாங்க, நீங்கள் அடிக்கடி நடுவரை கூப்பிடாதீங்க. நடுவர் வந்து ஏற்கனவே டாக்டராக நடித்து இப்போ தான் டயர்டாக உட்காந்துருக்காப்புல. தேவையில்லாமல் வந்து 5 பேர் நடுவர் அவர்களே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டயர்டாக்காதீங்க. ஏற்கனவே நடுவர் அவர்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தகவல் வந்துச்சு. இருந்தாலும் வந்து நடுவர் அவர்களே நான் பேசி முடிச்சிடுறேன். போன வருஷம் இதே மாதிரி நான் பட்டிமன்றத்தில் பேசுகிறப்போ சொன்னேன், நம்ம சர்ச்சில் இன்னொரு சர்ச்சில் உள்ள விஷயத்த சொன்னேன். ஆதியாகமம் 24:31 வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே ஏன் நிற்பானேன்னு சொல்லி போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்த நாள் நம்ம அசனம் நடந்தது. வெளியே நிற்கிறேன், ஒரு ஆள் வந்து சொல்கிறாப்புல, என்ன வெளியே நின்ன மாதிரி இருக்குது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ளே வாரோம் அப்படின்னு சொல்லி. அசனத்துக்கு இங்கே பரிமாறுவோமா, உள்ளே போய் உட்காருவோமா? அதனால் நம்ம வந்து நம்ம சபை மக்களுக்கு பைபிளை பற்றி நல்லா தெரியும். அதனால் வசனத்திலேருந்து எதையுமே நம்ம சொல்ல வேண்டாம். பொதுவான அன்பான விஷயங்களை நம்ம சொல்லுவோம். பூத்து ஏன் குலுங்குது அப்படின்றத விஷயத்த மட்டும் சொல்லுவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இப்படி தான் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து. ஜட்ஜிட்ட போய் ஒருத்தர் வந்து சொன்னார், ஐயா இப்படி வந்து என்னோட மனைவி வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, வீட்டில் வேலையை செய்ய சொல்கிறாங்க, துணி துவைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஜட்ஜையா சொன்னாங்க, என்னென்ன பிரச்சனை தம்பி, துணி ஊற வைக்கணுன்னா ஏரியலில் ஊற வச்சு துவைங்க, சரியாக போகுது. போடணுன்னா லைசால் போட்டு போடுங்க, போட்டு க்ளீனாக போகுது. இது ஒரு பெரிய விஷயமா? அப்புறம் வந்து விம்மு போட்டு விளக்குனீங்கன்னா க்ளீனாக பாத்திரம் க்ளீனாக போகுது. இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு. ஐயா சரிங்க, நான் போயிட்டு வரேன்யா, என்ன புரிஞ்சுதா அப்படின்னா. ஆமாய்யா, நானாவது பாத்திரமும் துணியும் தான் துவைக்கிறேன், நீங்கள் மாப்பும் போடுறீங்கன்னு இப்போ தான் புரிஞ்சுது. ஜட்ஜிக்கே இந்த நிலைமைன்னா எனக்கு வந்து நான் இதை விட பணிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதே மாதிரி கடவுள் வந்து ஒரு குடும்பத்தில் கேட்டார், நான் வந்து உங்களை விட்டு போக போகிறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, நான் வந்து நல்ல பண்ணியா செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாரா குடும்பத்திலையா? நடுவர்களே உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். குடும்பத்தில் தான், வேற ஒரு குடும்பத்தில் கேட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து நைட்டு வந்து நான் பேசிட்டு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லி கலந்து பேசிட்டு சொல்கிறேன்ட்டு பையன்கிட்ட கேட்டாங்க, அப்பா எனக்கு ஒரு ஐஃபோனு ஒரு லேப்டாப் வேணும்னு சொன்னான். பொண்ணுகிட்ட கேட்டப்போ சொன்னாப்புல, எனக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி, ஒரு நிறைய மாடர்னான ட்ரெஸ்ஸு வேணும்னு சொன்னாப்புல. அப்புறம் வந்து நம்ம ஒய்ஃப்கிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க, அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டது சொன்னாங்க, நமக்கு வந்து ஒரு வீடு இருக்குது, இன்னும் 2-3 வீடும் கொஞ்சம் சொத்தும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்தில் உள்ள பாட்டி சொன்னாங்க, இதெல்லாம் எது கேட்குறீங்க, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும்னு நினைங்க, அது போதும் அப்படின்னு அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நைட்டு கடவுள் வந்தார். அந்தால வந்து இதையே வந்து அந்த வீட்டுக்கார் கேட்டாப்புல. உடனே வந்து அந்த கடவுள் சொன்னாங்க, இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த அன்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் எதுக்கு உங்களை விட்டு போக போகிறேன், மற்ற எல்லாமே தன்னால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் கடவுளும் அவங்களோட இருந்துக்கிட்டாங்க. அதனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தாலே, விட்டு கொடுத்து போனாலே நம்ம குடும்பம் வந்து நல்லா பூத்து தான் குலுங்க போகுது. அப்புறம் நடுவர்களே, இப்போ வந்து குடும்பத்தில் வந்து நேற்று வந்து நம்ம பிரசங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு குடும்பம் பூத்து குலுங்கணும்னா 2 வரி தான் நடுவர்களே, சரிம்மா சாரிம்மா, அவ்வளோதான். இந்த துணியெல்லாம் துவைச்சிரு, இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிருங்கன்னா சரிம்மா சரிம்மான்னு சொல்லுங்க. பிள்ளைங்களை ஏன் கூட்டு வரல, என்ன ஏன் ஷாப்பிங் ஏன் கூட்டு போகலாம், சாரிம்மான்னு சொல்லுங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதாவது நடுவர்களே, இப்போ வந்து ஒரே வயிற்று பிள்ளைகள் தான், 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கும் வந்து எதை கொடுத்தாலும் சமமாக கொடுங்க. தன்னால் பிள்ளைகள் நடுவில் சந்தோஷம் குடும்பத்தில் பூத்து குலுங்கும். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைய கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பூத்து குலுங்காது,
பிரச்சனைகள் தான் வரும், சிக்கி தவிக்க தான் செய்யும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிஷம். நிறைய ஜோக் சொல்லணும்னு நினச்சேன், நேரம் இல்லாததினால் அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு என்னுடைய தீர்ப்பை சொல்ல விரும்புகிறேன். புரிதல், விட்டு கொடுத்தல், அன்பு, பொறுமை, இந்த இது இருந்தாலே அந்த குடும்பம் பூத்து குலுங்கும். குழந்தை பிறக்க கருப்பை வேணும், உயிர் வாழ இறப்பை வேணும், குடும்பம் பூத்து குலுங்க பணப்பை வேணும், பொண்டாட்டியை சமாதானம் பண்ண 2 முழம் பூவும் 1/4 கிலோ அல்வாவும் போதும். அந்த கோவில் பிரதிஷ்டைக்கு ஒரு இடத்துக்கு சுற்றுலா போனாங்களாம் முந்தின நாள். அங்கே ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்களாம், எவனுக்கு செலை வச்சாலும் பரவாயில்ல, இந்த பொம்பளைக்கு சேலை எடுத்து போடுற சேல்ஸ்மேனுக்கு செலை கட்டாயம் வைக்கணும் நாங்களாம். அதில் ஒருத்தர் சொன்னாராம், சேற்றில் போன எருமையும் சேலை எடுக்க போன பொம்பளையும் திரும்பி வந்ததே கிடையாது நாங்களாம். அந்த அளவுக்கு குடும்பத்தில் பல காரியங்கள் நடைபெறும். அன்பு, புரிதல், பொறுமை இருக்கணும். இப்போ நம்ம ஒரு முறுக்கு சுடுகிறோம், அந்த முறுக்கு அப்படியே முழுசாக இருந்தால் ருசிக்க, சுவைக்க, பார்க்க அழகாக இருக்கும். அது முழுசாக இருக்கு என்று நம்ம அதை குத்தி விட்டோமானால் அது பிரிந்து போய்விடும். எண்ணெய்க்குள்ளே சிக்கி கிடக்கிறது என்று அதை குத்தினாலும் அது பிரிந்து போய்விடும். அதே போல தான் குடும்பத்தில் அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்தல், இந்த 3 முக்கோணமாக இருந்துச்சு என்றால் முறுக்கு மாதிரி கெட்டியாக ஆகி இருக்கும். இல்லை அதை குத்தி கொதறினோம் என்றால் இடியாப்பம் மாதிரி சாஃப்டாக இருந்தாலும் அது சிக்கியே காணப்படும். அப்படிப்பட்ட குடும்பம் உறவுகளுக்குள் கிறிஸ்தவ குடும்பம் முறுக்கு மாதிரி அன்பு, விட்டு கொடுத்தல், பொறுமை, இந்த 3ஐயும் வைத்து அந்த குடும்பம் கெட்டியாக இருக்குமே ஆனால் அந்த குடும்பம் பூத்து குலுங்கும். நம்மில் ஒரு மாற்றம் வர வேண்டும். மாற்றம் என்பதற்காக ஆண்கள் துணி துவைக்கணும், துணி துவைக்க மாறணும். கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்திரம் தேய்க்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு பிறகு பாத்திரம் தேய்க்கணும். அந்த மாற்றத்தை நான் சொல்லவில்லை. நம்மில் ஒரு மாற்றம் வர வேண்டும். குடும்பத்தில், செயலில், நடக்கையில், பேச்சில் அந்த மாற்றம் வர வேண்டும். அப்படி வரும்பொழுது விட்டு கொடுத்தோர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் யாரும் விட்டு கொடுப்பதில்லை. இதை மனதில் வைத்து குடும்பமானாலும் சரி, பணி செய்கிற இடமானாலும் சரி, ரோமர் 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது, செய்ய வேண்டியதை செய்யாமல், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். அப்படி விரும்பாததை செய்யும் பொழுது அது குடும்பமானாலும் பணி செய்கிற இடமானாலும் சிக்கிதான் தவிக்கும். ஒருவருக்கொருவர் அன்பிலே ஊழியம் செய்ய வேண்டும். உயிர் வாழ உணவும், உறவுகள் வாழ அன்பும் வேண்டும். கவலைப்படுவோரை கனிவோடு தேற்ற வேண்டும். அன்பால் இணைந்து, அன்பால் பிணைந்து, அன்போடு வாழ்ந்து அன்பை எல்லாருக்கும் கொடுக்கும் இடமே குடும்பம். கூட்டல் இன்பம் குடும்பம். இன்பம் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாம் கொண்டாடினாலே டெய்லி குடும்ப தினம்தான். வாழும் கொஞ்ச கால வாழ்க்கையிலே வசந்த வீச வாழ்ந்து ஆவியின் கனிகள் என்று சொன்னார்கள். அந்த ஆவியின் கனிகளை கொடுத்து எல்லாரும் வந்து பறித்து அதை சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பமாக கிறிஸ்தவம் பூவாய் பூத்து குலுங்க வேண்டும், குலுங்கியே ஆக வேண்டும். ஆகவே நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, விட்டு கொடுத்தல், பொறுமை, இந்த 3 முக்கோணமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் பூத்து குலுங்கும். பூத்து குலுங்கியே ஆக வேண்டும் என்று உறுதியாக இறுதியாக என்னுடைய தீர்ப்பை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.